கடலூர் மீனவ கிராமத்தில் இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியுள்ளது. கடலூர் அடுத்த தாழ்குடா மீனவ பகுதியைச் சேர்ந்த குமார், சக்தி ஆகியோரின் குழுவினர் தாங்கள் பிடித்த நத்தைகளை கரைக்கு வந்து விற்பனை செய்துள்ளனர். இரு பிரிவினரும் வெவ்வேறு தொகைக்கு நத்தைகளை விற்றுள்ளனர். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை உருவாகியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சக்தி கோஷ்டியினர் கடல் அருகே உள்ள படகில் அமர்ந்திருந்த குமாரின் உறவினர்கள் ராஜ்குமார், திருவரசன், ராகேந்திரன் ஆகியோரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். மேலும் மோதலில் ஈடுபட்டவர்களை வீடு வீடாக சென்று போலீசார் தீவிரமாக தேடினர். இதனிடையே காயமடைந்த ராஜ்குமார், திருவரசன், ராகேந்திரன் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாங்க 3 பேர் நண்பர்கள் சார். உட்காந்து இருந்தோம். அவங்க வந்து ஒரு 8 பேர் இருக்கு சார். வந்து என்னடா உங்க மாமா சண்டை போட்டு போயிட்டான், நீங்க எங்கிட்ட தகராறு வாங்க வந்துருங்களா, உங்களை ஊர்ல விடக்கூடாது, உங்களை அடிக்காம விட மாட்டோம் சார். 2 பேர் கத்தி இருந்தாங்க சார். ஒருத்தர் பைப்பு, இரும்பு பைப்பு, மற்றவங்கெல்லாம் மட்டை தென்னை மட்டை இருக்குல்ல, அதை எடுத்துன்னு வந்தாங்க. எங்களை அடிச்சாங்க சார். மீனவர்களுக்குள் மேலும் மோதல் சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.